ஹலோ ஆல், வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற மைன்யூட் டவுட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி எடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு டெஸ்ட்டில் எத்தனை ரவுண்ட்ஸ் வந்து அந்த கொஷின் பேப்பர் போகலாம் அப்படிங்கிறது, அதாவது எத்தனை இட்ரேஷன், அந்த 100 கொஷின்ஸுமே வந்து நம்ம எத்தனை டைமு திருப்பி பார்க்கறது, அது வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும். நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணனாவே அந்த டவுட் கண்டிப்பாக வரும். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரவுண்டு தான் போக முடியும். அப்போ வந்து நம்ம டாப்பரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டோம்னா அவங்க 3 ரவுண்ட் போவேன், 4 ரவுண்ட் போவேன் அப்படியெல்லாம் சொல்லும்போது 100 கொஷின் பார்க்கறதுக்கு நமக்கு 2 ஹவர்ஸ் பத்தல. எப்படி அவங்க 3 ரவுண்ட் எல்லாம் போகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு டிஸ்கரேஜ் ஆகும். ஸோ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹவு many ரவுண்ட்ஸ், மேம் வந்து 1 ரவுண்டு போகணும். மேக்ஸிமம், இது மேக்ஸிமம் தான், கம்பல்சரி கிடையாது. 3 ரவுண்ட்ஸ் மேக்ஸிமம் நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் 3 ரவுண்ட்ஸ் போகலாம். நம்ம எத்தனை ரவுண்ட் போகணும் அப்படிங்கிறத ஒரு சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து டிரைவ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வந்து ஃப்ரெஷராக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அந்த 2 மணி நேரத்தில் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் தான் போயிருக்க முடியும். இதே நம்ம ஒரு 30 ஆர் 40 டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருப்போம். அப்போது கண்டிப்பாக நம்மளால் ஒரு 2 ரவுண்ட்ஸ் வந்து ரீச் ஆகியிருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். செகண்டு, கொஷின் டைப், கொஷின் பேப்பர் டைப். செகண்ட் வந்து கொஷின் பேப்பர் டைப். அந்த கொஷின் வந்து ரொம்ப லென்த்தியஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக 3 ரவுண்டெல்லாம் போக முடியாது. இல்லை அன்னோன் கொஷின்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ இந்த இதுக்குன்னு என்ன, மினிமம் நம்ம 1 ரவுண்டு போகலாம். அது ப்ரெஷராக இருக்கிற வரைக்கும் 1 ரவுண்டு தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் நம்ம வந்து 2 ரவுண்டு 3 ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். இது எல்லாமே மார்க் டெஸ்ட்லேயே நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடணும். ஸோ தட் நம்ம வந்து இந்த மார்க் டெஸ்ட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதையே வந்து நம்ம ஒரிஜினல் எக்ஸாம்லேயும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ வந்து எத்தனை ரவுண்ட்ஸ்னு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கொஷின் பேப்பரை வச்சு இல்லைன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்ம ரவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். சரி, எப்படி அட்டன் பண்ணுறது, ஹவு டு அட்டன் த கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த 3 ரவுண்டு அப்படிங்கிறது 3 ரவுண்டும் 100 கொஷின்ஸ் படிக்க போகிறோமா? இல்லை. ஸோ 2 ஹவர்ஸில் கொடுத்துருக்கிற 2 ஹவர்ஸில் நம்மளால் 300 கொஷின்ஸ் படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம 2 ரவுண்டு போகிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம அரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதை வந்து உங்களோட அப்கமிங் மார்க் டெஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வெல். நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது நோன் கொஷின்ஸ், ஜிஎஸ் பேப்பரே எடுத்துக்கலாம். கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நோன் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக அந்த 100 கொஷின்ஸுமே நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம். எந்த லைனையுமே விடாமல், எந்த வேர்டையுமே விடாமல் நம்ம கண்டினியூஸாக அந்த 100 கொஷின்ஸுமே டீப்பாக படிச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம அந்த இன்கரெக்ட், நாட் கரெக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட முடியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு 40 கொஷின்ஸ் நமக்கு தெரியுது. இந்த நோன் கொஷின்ஸில் கேட்டகரியில் நமக்கு 40 கொஷின்ஸ் தெரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம வந்து 40 கொஷின்ஸ் நம்ம வந்து கிராக் பண்ணிடுவோம். இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த 40 கொஷின்ஸை நம்ம ஓஎம்ஆரில் மார்க் பண்ணிடலாம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 60 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 60 கொஷின்ஸை தான் நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்போவே நம்ம வந்து அன்னோன் கொஷின்ஸையும் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அன்னோன் கொஷின்ஸ்னால் என்ன, நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கொஷினை பற்றி எந்த ஐடியாவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்விரான்மெண்ட்டில் வந்து அந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ் ஒரு வேர்டு கொடுத்துட்டு இது என்ன இன்செக்டா, பேர்டா, அனிமல்ஸா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நமக்கு கம்ப்ளீட்டாக ஜீரோ நாலேஜ் தான் இருக்கும். கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து தப்பாக போச்சுன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கில் தான் கொண்டு போய் விடும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அன்னோன் கொஷின்ஸ் தான். ஸோ அதை வந்து என்ன பண்ணலான்னா நான் அட்டன் பண்ண போகிறோமா இல்லையாங்கிறத பொறுத்து, இல்லை இப்போ நான் அட்டன் பண்ணவே போகிறதில்ல அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து இன்டூ மார்க் போட்டு வச்சிடலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 20 கொஷின்ஸ் அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த 100 கொஷின்ஸில் 20 கொஷின்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் இட், அந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி 40 கொஷின்ஸை வந்து நோன் கொஷின்ஸில் போட்டிருக்கோம், 20 கொஷின்ஸை வந்து அன்னோன் கொஷின்ஸில் போட்டிருக்கோம். இப்போ 60 கொஷின்ஸ் முடிஞ்சுது, ரிமைனிங் இருக்கிறது 40 கொஷின்ஸ் தான். ஸோ இந்த 40 கொஷின்ஸில் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2 ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கலாம், 3 ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டினா ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் தெரியாமல் இருந்திருக்கும். கொடுத்துருக்கிற 3-4 ஆப்ஷன்ஸில் ஒன்று மட்டும் தெரியாமல் இருந்திருக்கும். விச் மீன்ஸ் 75% வந்து நம்ம அந்த கொஷின்ஸை வந்து அவராக இருந்திருப்போம். ஸோ இப்படி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து எஜுகேஷனல் கெஸ் எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். அப்படி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம செகண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளோட யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒன்று எடுத்து அதில் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
இந்த ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால் நான் ரவுண்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஷின் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இல்லை, அதனால் நான் வந்து டபுள் டிக் மார்க் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அது தெரியல, ஐடியா இல்லாததுனால. தேர்டு கொஷினுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை, அதனால் நான் இன்டூ மார்க் போட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, செகண்ட் கொஷின் எனக்கு வந்து செகண்ட் ரவுண்டு நான் வரணும், தேர்டு கொஷினுக்கு வந்து எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து கொஷின். ஸோ ஃபோர்த்து கொஷின் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால் நான் ரவுண்டு போட்டிருக்கேன். ஃபிஃப்த்து கொஷின் எனக்கு அதுவும் ஒன்றுமே தெரியல, ஸோ அது அன்னோன் கொஷின்ஸ் தான், அதனால் இன்டூ மார்க் போட்டிருக்கேன். ஓவராலாக பார்த்தோம்னா இங்கே வந்து அந்த 5 கொஷினில் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்த்து கொஷின் வந்து எனக்கு நல்லா நோன் கொஷின்ஸில் கேட்டகரியில் வந்துடும். தேர்டு அண்டு ஃபிஃப்த்து கொஷின் வந்து அன்னோன் கேட்டகரியில் வந்துடும். செகண்ட் கொஷின் வந்து நான் திரும்ப செகண்ட் ரவுண்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது எல்லாமே வந்து ஜிஎஸ் பேப்பருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சிசாட்டோட அப்ரோச். ஓகே, சிசாட்டுக்கும் இதே மாதிரியே தான் அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. சிசாட் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம கொஷின்ஸை கரெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகலாம். இதில் வந்து நீங்கள் இவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், அந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ டோட்டலாக சிசாட்டில் வந்து 80 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 40 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறோம், அதில் 30 கொஷின்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கனாலவே நம்ம வந்து எலிஜிபிள் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மார்க் டெஸ்ட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 80 கொஷின்ஸில் எந்த அளவுக்கு அந்த 2 ஹவர்ஸில் எந்த அளவுக்கு முடியுதோ, அந்த 2 ஹவர்ஸில் உங்களை 60 to 70 வரைக்கும் கூட போட முடியும்னா தாராளமாக நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணலாம். ஆனால் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இது வந்து எப்படின்னா ஃபுல் மார்க் வரும் இல்லையா, அப்போவே நீங்கள் இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் மார்க் எழுதுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் ஈஸி கொஷினாக இருக்கோ அதை முதல்ல பிக்கப் பண்ணிடணும். நீங்கள் அந்த 80 கொஷின்ஸில் எப்படியுமே வந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபுல் மார்க்லேயே நம்ம ட்ரை பண்ண வேண்டியது எதெல்லாம் ஈஸி கொஷின்ஸ்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த 25 கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணுறது. எப்படி நம்ம சிசாட் கொஷின் பேப்பரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பின்னாடி ஒரு வீடியோவாக போடுறேன். இங்கே அந்த 25 கொஷின்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த கொஷினையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஸோ மீதி இருக்கிற டைமில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸாவது நம்ம வந்து போட ட்ரை பண்ணணும். ஸோ நியர்லி நீங்கள் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் அட்டன் பண்ணாமல் வெளியில் வரவே கூடாது சிசெட்டை பொறுத்த வரைக்கும். அந்த 25 கொஷின்ஸ் வந்து டேம் ஷோராக கரெக்டாக இருக்கணும். அந்த மீதி இருக்கிற 15 கொஷின்ஸ் வந்து ஓகே, அதில் ஒரு 5 கொஷின்ஸ் வந்தாலும் ஓகே, 10 கொஷின்ஸ் வந்தாலும் ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். தேங்க்யூ.